والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد, சகைக்குரிய பெருமக்களே, நமது உயர்ந்த மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு சூழல், அசாதாரணமான சூழல் ஏற்பட்டாலும் அவர்கள் தொழுகையிலே விரைவார்கள், பள்ளிக்கு விரைவாங்க, பள்ளியில் போய் தொழுவாங்க அப்படிங்கிற அதீதுகளை நாம் பார்க்க முடிகிறது. இன்னொரு இடத்துல அவர்கள் சொல்லும் பொழுது, ஒவ்வொரு தாயினி சலாம், என்னுடைய கண்கொழிச்சி தொழுகையிலே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு கஷ்டமோ துன்பமோ துயரமோ அல்லது ஏதாவது அசாதாரண நிலைகள் ஏற்பட்டால் நீங்கள் தொழுகையிலே ஈடுபட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தியுங்கள் என்பது போன்ற கருத்தை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அந்த வகையிலே இந்த தொழுகை என்பது பல்வேறு விதத்திலேயும் அமைந்திருக்கிறது. இப்போது இன்றைய தினம் சந்திர கிரகணம் ஏற்பட்டிருப்பதின் காரணத்தினால் இந்த மார்க்கத்தில் தான் இப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். சந்திர கிரகணம் ஏற்பட்டாலோ அல்லது சூரிய கிரகணம் ஏற்பட்டாலோ நீங்கள் தொழுகையிலே விரையுங்கள் என்று குறிப்பிட்டிருக்காங்க. அந்த வகையில் இன்று சந்திர கிரகணம் ஏற்பட்டுடுச்சு, நம்ம பார்க்க செய்யணும், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த தொழுகை என்பது ஒரு 2 ரக்காத்து தொழுவது, அது முடிந்ததும் சுருக்கமாக 2 பொதுப்பொருள் போகுது. இந்த தொழுகையை தான் இப்போது நம்ம தொட இருக்கிறோம். இந்த தொழுகையின் மூலமாக இந்த உலக மாற்றங்கள், இதில் கோள்கள் சுற்றி வரக்கூடிய இதில் இல்லை, ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஆபத்துகள் ஏற்படுவதாக இருந்தால் இந்த தொழுகையின் மூலமாக அது நீக்கப்பட்டது. இதுதான் அதனுடைய அடிப்படை. எனவே அந்த அடிப்படையில் இப்போது நாம் 2 ரக்காத்துகள் தொட இருக்கிறோம். தொழுகை என்பது ஒரு நீளமான தொழுகை தான், ஆனால் நாம் அப்படி தொடரல. நீளமாக தொழுவதற்கு பார்க்க விரும்புகிறது. அது எந்த அளவுக்கு என்று சொன்னால் 6 ஜுஸு ஓதுகிற அளவுக்கு அதுக்கு என்ன சொல்றான், சமுதாயத்துடைய 6 ஜுஸு ஓதி இருக்கிறான். அப்போ அப்படி தொழுதுனா நமக்கு 2 மணி ஆகிடும். நம்ம அப்படி தொழ போகிறது இல்லை, ஆனாலும் வளமையை விட கொஞ்சம் அதிகமாக நாம் அரசு வாங்கிக் கொள்வோம். இதில் எப்படி தக்பீர் கட்ட வேண்டும் என்றால், சந்திர கிரகணத்தினுடைய சுன்னத்தான தொழுகையை மாமமாக தொழுகிறேன். முஸல்லி சுன்னத்தல் குஸூஃபி ரகஅத்தைனி மாமூமல் இல்லாஹி தஆலா அல்லாஹு அக்பர். தமிழில் கூட நீங்கள் மனசில் நினைச்சுக்கிடலாம், சந்திர கிரகண தொழுகையினுடைய சுன்னத்தான தொழுகையை மாமமாக தொழுகிறேன் என்று நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். உடமையாக கொஞ்சம் போதுங்க, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனதுக்கு பிறகு சூரா நம்ம ஓதுவோம். அந்த சூரா ஓதிட்டு ருக்குவுக்கு போவோம். ருக்குவில் கொஞ்சம் நம்ம 3 தடவை தஸ்பீஹ் செய்யணும். ஆனால் ஹதீஸ்களில் வருது 300 தடவை தஸ்பீஹ் செய்யறாங்க. ஆனால் அப்படி அல்ல, பழமையான 3ஐ விட கொஞ்சம் அதிகமாக நம்ம என்ன செய்வோம், நம்ம செய்வோம். நான் எந்த அளவுக்கு ருக்குவில் இருக்கிறேனோ அந்த அளவுக்கு நீங்கள் இருப்பீர்கள். கொஞ்சம் பழமையை விட அதை நீட்டமாக செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி சொல்லிவிட்டு சமயல்லாஹு அலைஹி தான் வர மாட்டோம். திருப்பி அல்லாஹு அக்பர் என்று ருக்குவில் இந்த இடத்தை தக்பீர் கட்டிக்கணும். தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திஹாவை திருப்பி ஓதப்படும். ஓதப்பட்டு அதற்கு பிறகு ஒரு சூரா ஓதப்படும். இப்படி சூரா ஓதப்பட்டு அதற்கு பிறகு ருக்குவு நீளமாக செய்யப்படும். அதற்கு பிறகு சமயல்லாஹு அலைஹி தான் சுஜூத் உடம்பு போட, சுஜூதை நீட்டுறது இல்லை, 2 சுஜூதுகளும் உடம்பை போட இருக்கிறது. அதற்கு பிறகு 2ஆம் ரக்காத் இதே மாதிரி 2ஆம் ரக்காத்தை எழுந்தவுடன் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படும், சூரா ஓதப்படும். அதற்கு பிறகு ருக்கு செய்யப்படும். ருக்குவை கொஞ்சம் நீளமாக ஆக்கப்படும். ருக்குவிலிருந்து சமயல்லாஹு ஹமீதா சொல்றது இல்லை, அல்லாஹு அக்பர் எழுப்பி தக்பீர் கட்டிக்கணும். முதல் ரக்காத் மாதிரி தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதப்படும். அதற்கு பிறகு ஒரு சூராவை ஓதப்பட்டு அதற்கு பிறகு ருக்கு செய்யப்படும். 2வது ருக்கு செய்யப்படும். அதற்கு பிறகு சமயல்லாஹு ஹமீதா மற்றதெல்லாம் வளமையாக நம்ம இருக்கிற மாதிரி அது முடிஞ்சதும் சுருக்கமாக ஒரு 2 புதுபாக்கள் ஓதப்படும். வளமையான புதுபா மாதிரி தான் அது சுருக்கமாக நாம் ஓதிக்கணும். இவ்வளவுதான் இந்த தொழுகையினுடைய விஷயம். அதாவது ஒரு ரக்காத்துல 2 நிலை இருக்கிறது, 2 ருக்கு இருக்கிறது. ஒரு ரக்காத்துல ஒரு நிலையும் ருக்கு போயிட்டு சமயல்லாஹு ஹமீதா சுஜூதுக்கு போயிடும். இது அப்படி இல்லாம ஒரு ரக்காத்துல 2 நிலை இருக்கிறது, 2 ருக்கு இருக்கிறது என்பதை நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அல்லாஹ்வின் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய இந்த தொழுகையை ஏற்றுக்கொண்டு கபூல் செய்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய குறைகளை மறைத்து அவனுடைய அருளால் நம்மை அங்கீகரிப்பானாக. இதனால்
இதனால் ஏற்படக்கூடிய எல்லா விதமான தீங்குகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்ம மக்களையும் பாதுகாப்பானாக. எனக்கு அபிநீதி ஸல்லல்லாஹு صلاة جامعة رحمة الله محمد رسول صلى الله عليه يا رسول الله اللهم صل وسلم عليه اللهم إنك رحمة بالغفور يا كريم يا رحيم يا الله وربنا الله نعما وقلنا وعلى السلام أشهد أن لا إله إلا الله أستغفر الله وأستغفرنا ونعوذ بك من النار لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم اللهم رحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم رحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم رحمنا برحمتك يا أرحم الراحمين الحمد لله رب العالمين استغفر الصلاة رحمة الله استغفر إلى رحمة الله رحمة الله سووا صبور رحمة الله. சந்திரக்கிரக தொழுகையினுடைய சுன்னத்தான ரகத்தை மாமூமாக தொழுகிறேன். அல்லாஹ்